ஒரு முறை மகாபாரத போர்ல கர்ணனோட தாக்குதலை தர்மனால சமாளிக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல கர்ணனோட சக்தி வாய்ந்த அம்புகள் தர்மனை காயப்படுத்தும். போர் முடிஞ்சதும் தர்மர் அவருடைய கூடாரத்துக்கு போவாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அர்ஜுனன் தர்மரை பார்க்க ஓடோடி வருவாரு. அப்ப போர்ல அர்ஜுனன் கர்ணனை கொன்னிருப்பாருன்னு நினைச்சு தர்மர் அர்ஜுனனை பாராட்டுவாரு. ஆனா அர்ஜுனன் இன்னைக்கு போர்ல என்னால கர்ணனை கொல்ல முடியல அப்படின்னு சொல்லுவாரு. இதனால தர்மர் ரொம்பவே கடுப்பாகி, நீ எல்லாம் ஒரு சிறந்த வில்லாளியா அப்படின்னு அர்ஜுனோட காண்டிபத்தை தப்பா பேசிடுவாரு. உடனே அர்ஜுனன் தர்மரை கொல்ல வில்லை எடுப்பாரு. என்னதான் இருந்தாலும் என்னோட அண்ணன் இப்படி பேச கூடாதுன்னு ரொம்பவே மனசுடைஞ்சு போனாரு அர்ஜுனன். இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா யாராச்சும் காண்டிபத்தை தப்பா பேசினா அவங்களை கொன்னுடுவேன்னு சபதம் எடுத்திருந்தாரு அர்ஜுனன். ரொம்பவே நொந்து போன அர்ஜுனன் நானே இறந்து போறேன்னு முடிவெடுக்க அப்போதான் வந்தாரு கிருஷ்ணர். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தனை கடுமையான சொற்களால காயப்படுத்தினாலே அவன் உயிரோடு கொன்னதுக்கு சமம்னு சொல்லுவாரு. உன்னோட கோபம் தீரும் வர தர்மரை திட்டு, அதுவே அவரை கொன்னதுக்கு சமம்னு சொல்லுவாரு.